எங்க முடிய மட்டும் தனியா தரோம், நீங்க கண்டுபிடிச்சிருக்க காடி. இன்னுமா ஜாதி பாக்குறாங்க என சிலர் கேட்டு வரும் சூழலில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு முடிவெட்ட மறுத்த தீண்டாமையின் கோரமுகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஒரு சம்பவம். ஆனால் அடங்கி போறதெல்லாம் அந்த காலம் என ஒன்று கூடி கேள்விகளால் எழுத்து வாங்கியுள்ளனர் தருமபுரி இளைஞர்கள். விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தில் சலூன் கடை நடத்தி வருபவர் லோகேஷ். இவர் அருகிலுள்ள கொளப்பாறை கிராமத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு முடிவெட்ட மறுப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட காலம் இதனை பொறுத்து போன அக்கிராம இளைஞர்கள் இன்று ஒரு கை பார்த்து விடலாம் என நேராக அக்கடைக்கே சென்று முடிவெட்ட கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு லோகேஷ் முகம் சுளித்தபடியே மறுத்துள்ளார். அப்போது 500 ரூபாய் கூட தருகிறோம், முடிவெட்டுங்கள் என சொல்லியும் அதை கண்டு கொள்ளாமல் மற்றொருவருக்கு முடிவெட்டியபடியே என்னால் முடியாது என்றே சொல்லியிருக்கிறார். இதே வேளையில் என்ன காரணம், நாங்க பட்டியலினத்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலா என அந்த இளைஞர்கள் கேட்க, அவர்கள் வீடியோ எடுப்பதை கண்ட லோகேஷ் கொளப்பாறைக்காரங்களுக்கு வெட்டக்கூடாதுன்னு ஊரு உத்தரவு என சொல்லி நழுவியுள்ளார். காசு முடிவு எடுத்து 500 ரூபா கொடுக்குறாங்க, வெட்டி விடுமா முடிவு எடுத்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், வெட்டி விடுனா என்ன காரணம், எஸ்ஐங்கிறதுனாலயா வேற. இதனிடையே திமுக துண்டை போட்டுக்கொண்டு லோகேஷின் தந்தை கருப்பன் வீராப்பாக கடைக்கு வந்தார். நீண்ட காலமாக அதே ஊரில் சலூன் வைத்து நடத்தி வரும் இவரும் பட்டியலினத்தவர்களுக்கு முடிவெட்டுவதில்லை என சொல்லப்படுகிறது. சாதி என்னும் நஞ்சை மனதில் ஏற்றி மீசையை முறுக்கிவிட்டு வந்தவரிடம் இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுள்ளனர். முதலில் நாங்க மட்டுமில்ல மற்ற கடற்காரர்களும் தான் வெட்டவில்லை, ஊர் பிரச்சனை ஆகிவிடும் அது இது என சமாளித்தவர் ஒரு கட்டத்தில் அப்பட்டமாக உங்களுக்கு முடிவெட்ட முடியாது என கூறியதோடு நீ வேணும்னா கேஸ் கொடுத்துக்கோ என வெறுப்பாகவும் பேசியுள்ளார். அத்துடன் தூரத்தில் இருந்த கடையை கை காட்டி அங்க போக வேண்டியதுதானே என்றும் கூறியுள்ளார். அந்த கடை இருக்கட்டும், நீங்க வெட்டுங்களேன் என்று இளைஞர்கள் கேட்டும் வீராப்பை விடவே இல்லை. இவர்கள் நம்மை விடமாட்டார்கள் என நினைத்தவர் திமுக சின்னம் பொருந்திய பைக்கில் ஏறி எஸ்கேப் ஆக முயன்றுள்ளார். அப்போதும் விடாத இளைஞர்கள் கடையில் உள்ள முடியை கொஞ்சம் அள்ளி தருகிறோம், அதில் எது எந்த சாதியினரின் முடி என எடுத்து காட்டுங்கள் என கூறியுள்ளனர். இதை கண்டுக்காதது போலவே கருப்பன் பைக்கில் ஏறியுள்ளார். கீரிப்பேட்ல தலைவர் வந்து வெட்டறாரு அவரும் பரியருக்கு வெட்டறாரு சொல்றாரா அப்படி சொல்லுங்க. அது அந்த காலத்துல இருந்தே அத பரியருக்கு வெட்டறீங்க பரியருக்கு அந்த காலத்துல இருந்து வெட்டறாங்க. வெளிப்படையா சொல்லுங்க, அத வார்த்தையில பரியருக்கு வெட்டற சொல்லுங்க. ஐயா வார்த்தை மூலமா சொல்லுங்க. பரிய காசு வாங்குறீங்க, எதுவுமே கூப்பிடாதீங்க, கூப்பிடுறீங்க பரியன வேலைக்கு. எங்க முடிய மட்டும் தனியா தரோம், நீங்க கண்டுபிடிச்சிருக்க காடி. ஆனாலும் விடாத ஒரு இளைஞர்
திமுக கட்சியில் இருந்து கொண்டு தீண்டாமை செய்யலாமா? சமூக நீதிக்கு எதிராக நீங்கள் இப்படி செயல்படுகிறீர்களே என வெயிட்டாக வெளுத்து வாங்கியுள்ளார். எதற்கும் பதில் சொல்ல முடியாத கருப்பன் அது இது என பேசி சைலண்டாக நழுவியுள்ளார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பேசு பொருளாகியுள்ளது.